ஏய் இசை வா என் கூட. ஏய் நீ எங்க இங்க விஷால்? வீட்ல பூஜை நடக்குதுல, அங்க போ நீ. அதே தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ வீட்ல பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? வா போலாம். இல்ல வேண்டாம், நான் வரல விஷால். வந்த அத்தை கண்டிப்பா கோவப்படுவாங்க. அம்மாவோட கோவத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ வா. இல்ல விஷால், நான் வரல ப்ளீஸ். அக்கா விஷாலே கூப்பிடுறாருல்ல, நீ போக்கா. ஏய் இசை அப்படி இல்ல வாங்குறல. விஷால். வா. விஷால் விஷால் ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யக் வா. விஷால் நான் சொல்றது சொல்றேன். கேளு. விஷால் வேண்டாம் விஷால். விஷால் விஷால் ஆய வித்மஹே ரூபணே வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம வா இசை. ஏய் விஷால். ஓம் விஷால் சொல்றது கேளு விஷால். விஷால் வேண்டாம் விஷால். சொல்றது கேளு. நான் சொல்ல சொல்ல கேட்காம இவள கூட்டிட்டு வந்துட்டல. இப்போ இவ்வளவு கூட்டிட்டு வந்ததுல என்னமா தப்பு? தப்புதான்டா. இசை ஜாதகத்தை மாத்தி வச்சதாலதான் இவ்ளோ பிரச்சனையும். அதனாலதான் நான் இவள பூஜையில கலந்துக்க வேண்டாம்னு சொன்னேன். ஐயோ அம்மா, இங்க இசை மட்டும் தான் தப்பு பண்ணிருக்காளா? சொல்லுங்க. விஷால் 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 ஏய், அமைதியா இரு. இரு இசை, சொன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. சுமார். ஸ்ரீஜா ராகவ கல்யாணம் பண்ணிக்கும் போது அவ என்ன உண்மையை சொல்லிட்டாமா வந்தா? இல்லல்லம்மா. சுதர்சனாய வித்மஹே மகாஜ அக்னில போடுங்க. தன்னோ சக்கர பிரசோதயாத். ஓம் ராஜாதிராஜாய பிரசக்யசாயினே நமோ வயம் வைஷ்ணவனாய குர்மஹே சமேகா மாம் காமகாமம் அப்பா கடவுளே, நான் நல்லா இருக்கணும்ப்பா. வைஷ்ணவனோ ததாது குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமः. ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்னோ சக்கர பிரச்சோதயாத். ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்னோ சக்கர பிரச்சோதயாத். ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்னோ சக்கர பிரச்சோதயாத். ஸ்வாஹா. ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்னோ சக்கர பிரச்சோதயாத். காயேன வாசா. அப்பாடா, ஒரு வழியா நல்லபடியா பூஜை முடிஞ்சது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கும் அப்படிதான் அத்தை. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சதமானம் பவதி சதாய. பல்லவி அம்மா, பூஜை முடிஞ்சிருச்சு, அவளை வர சொல்லு. சரிம்மா. தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம்பத்சர தீர்க்கமாயு. அத்தை கிட்ட அப்படி நீ பேசினது தப்பு விஷால். அத்தை மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏன் நடந்துக்கிற? நீ அப்படி பேசினதுனால அத்தங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் சொன்னா உனக்கு புரிஞ்சிருமா விஷால்? சரி, தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? பி சீரியஸ் இசை. சீரியஸா பேசுறதுனால இங்க ஏதாவது மாற போதா என்ன? ஏய், இப்ப எதுக்கு ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவமா பேசுற? பின்ன கோவப்படாம அம்மா தான் உன்னை பூஜையில உட்கார கூடாதுன்னு சொல்றாங்கன்னா நீ அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போற. எனக்கு பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். எனக்கு அது மட்டும் தான் தெரியும் விஷால். அப்போ உனக்குன்னு ஒண்ணுமே யோசிக்க மாட்டல்ல நீ? இதான் இதாவது கேட்டா உடனே அமைதி ஆயிடுவல்ல? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. என்ன சொல்ல சொல்ற விஷால்? முதல்ல நீ அத்தை கிட்ட கோவப்பட்டதே தப்பு, அது தெரியுமா? அதானே இப்ப நான் பண்ணது கடைசில உனக்கு தப்பா தெரியுதுல? ஆமா, தப்புதான். அத நீ இல்லன்னு சொல்லுவியா? என்ன தப்பு பண்ணனா? என்ன தப்பு பண்ண? அங்க நடக்கிற பூஜையில நீ இருக்கணும்னு நினைச்சேன். அதுல என்ன தப்பு இருக்கு? விஷால், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உன்னோட வாழ்க்கையை விட்டே போக போறேன். இதுல இந்த பூஜையில வந்து உட்கார்லன்னு நீ அத்தை கிட்ட எனக்காக சண்டை போடுறதுல ஏதாவது யூஸ் இருக்கா? ஆமா, எதை தொட்டாலும் கடைசில இந்த டிவோர்ஸ்ல வந்து நின்றுவியே. நான் நின்னுதான் ஆகணும் விஷால். என்ன, இந்த இடம் எனக்கு நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சாதான் என்னால உணர்ச்சி வசப்படாம இருக்க முடியும்.
அத்தை நான் எப்படி இந்த கிளையண்ட் மீட்டிங்ல இல்ல அத்தை வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் போகல. வர்ஷினி, உன்னால இதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். நான் உனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயில் பண்றேன். நீ அதை ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் போதும். இல்ல ராகவ், எனக்கு பயமா இருக்கு. வர்ஷினி அதான் சொல்றான்ல, உன்னால இத பண்ண முடியுமா? ஓகே சொல்லு. வர்ஷினி, ஓகே சொல்லு. ஏய் ஓகே சொல்லு வர்ஷினி. இப்படி ஒரு ஸ்டேஜ் வந்தாதான் நீ யாருன்னு உனக்கு தெரியும். அத்தை தான் இவ்ளோ தூரம் சொல்றாங்களே, ஓகே சொல்லு. வர்ஷினி, ஒத்துக்கோ, ஓகே சொல்லு. உன்னால முடியும். வர்ஷினி ஓகேன்னு சொல்லு. சரிங்க அத்தை. ம்? ஆ, ரொம்ப தேங்க்ஸ் வர்ஷினி. உனக்கு ப்ராஜெக்ட்ல என்ன டவுட் இருந்தாலும் எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம். ஓகே? சரி. அம்மா, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பை பை Bye, 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 bye. Happy journey, Bye, bye. Raghav. All the best. எனக்கு எரிச்சலா இருக்கு ஸ்டேஜா. நீ இங்க இருக்க, உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட ராகவ் சொல்லல. அவகிட்ட மட்டும் எந்நேரம் ஆனாலும் கால் பண்ணுன்னு சொல்றான். அவள அப்படி பல்ல பல்ல காட்டுறான். ச்சே, என் அன்னைக்கு அவகிட்ட அப்படி என்னதான் பிரியமோ. முதல்ல இவள வீட்டை விட்டு அனுப்புனாதான் நமக்கு நிம்மதி. அனுப்புறேன்க்கா, கூடிய சீக்கிரம் அனுப்புறேன். ஆனா இவளே எதிர்பார்க்காத மாதிரி சிறப்பா ஒரு மரியாதைய செஞ்சு அனுப்ப போறேன். நான் செய்ய போற மரியாதையில மொத்த குடும்பமும் தலை நிமிரவே முடியாது. அப்படி ஒண்ணு செய்யறேன். அப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். உனக்கு பிடிச்ச கலர்ல சுடிதாரும் நீ ரொம்ப நாளா கேட்ட வாட்சையும் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்கா காட்டு. அக்கா நான் கேட்ட வாட்ச் சூப்பர்க்கா. வாவ், சான்ஸே இல்லக்கா. இப்பதான் மனசுக்குள்ள மீட்டிங் போறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸே இல்ல நினைச்சிட்டு இருந்தேன். அக்கானா அக்கா தான். எப்படி 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 உனக்கு போடுறதுக்கு Dress இல்லையா? அப்போ அன்னைக்கு ராகவ் உனக்கு போய் Dress எடுத்துட்டு வந்ததா சொன்ன. அக்கா அத ஆபீஸ்க்கெல்லாம் போட்டுட்டு போக முடியாதுக்கா. ஓஹோ, நல்லா சமாளிக்கிறடி. அக்கா வலிக்குதுக்கா வலிக்குதுக்கா. சரி இங்க பாரு, நாளைக்கு ஒழுங்கா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து சூப்பரா பண்ணேன்னு சொல்லணும். ம்? நான் தங்கச்சிக்கா அதெல்லாம் தூள் பண்ணிடுவேன்.